இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல டைரக்டர் டீன் டி ப்ளாய்ஸ் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே 2010ல் ரிலீஸ் ஆன ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் படத்தோட லைவ் ஆக்ஷன் ரீமேக் தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். பெர்க் அப்படிங்கிற ஒரு ஐலாண்டில் எ குரூப் ஆஃப் பீப்புள் கால்டு வைக்கிங்ஸ் அப்படிங்கிறவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களோட லிவ்லிஹுட்டை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குனே டிராகன்ஸ் இருக்குது. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் தலைமுறையாக பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் நம்ம ஹீரோ யாருன்னா அந்த வைக்கிங் கிங்கோட பையன். ஆனாலும் அவங்க அப்பாவோட ஆசையை அவனால் பூர்த்தி பண்ண முடியாதனால நீலாம் வைக்கிங்காக தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவனை ஒதுக்குறாங்க. அந்த டைமில் தான் அவங்களோட ட்ரெடிஷனை மீறி அவன் ஒரு நைட் ஃபியூரி கூட பழகுறான். நாள் போக போக டிராகனோட நேச்சர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த டிராகனோட ஒரிஜினல் நேச்சரை புரிய வச்சு இவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சால்வ் பண்ணானா இல்லையா அப்படிங்க தான் படத்தோட மொத்த கதையே. படத்தோட ஸ்டார்டிங்கே ஹியூமன்ஸ்க்கும் டிராகன்ஸ்க்கும் உண்டான கான்ஃப்ளிக்டில் தான் ஆரம்பிக்குது. அவங்களோட லைவ் ஸ்டாக்ஸை இது எடுத்துகிட்டு போகுது. அதனால் அவங்க ஏதோ கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. அது கோவத்தில் அவங்க வீட்டெல்லாம் எரிக்குது. இந்த சின்ன ஜென்ரேஷனாக நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஒரு ஷார்ட் டைமில் டெலிவரி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் ஹீரோ தன்னையை ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி என்னென்னலாம் பண்ணுறான் அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கதை ஸ்லோவாக நகருது. இவன் அந்த டிராகன் கூட பழகுறான். ஒரு டிராகனை எப்படி அணுகணும், அதை எப்படி ரைட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்குறான். என்னதான் படத்தோட பாதியில் ஒரு 2 கேரக்டரைசேஷன் மட்டும் நல்லா இருந்தாலும் நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நிறைய கேரக்டர் நல்லா எழுதியிருக்காங்களே அப்படின்னு தான் தோணும். அதுலேயும் குறிப்பாக அந்த நைட் ஃபியூரிலாம் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கும் எமோஷன் வைஸில். அப்புறம் விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஈவன் அடல்ட்ஸ்க்கு கூட பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஹீரோவை தவிர்த்து அந்த டிராகனை ரெண்டாவதாக பார்த்தது ஹீரோயின் தான். அவங்க 2 பேரும் சேர்ந்து ரைட் பண்ணுறதாகட்டும், அப்புறம் ஹீரோ அந்த ஆர்டிஃபிஷியல் விங்ஸ் மேனுவல் கைடை தொலைச்சிட்டு தனியாக ரைட் பண்ணுறதாகட்டும், இது எல்லாமே மாஸாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தமாக இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு லைவ் ஆக்ஷன் ஃபேண்டசி படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்லேயே அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ.